ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் உண்மையிலே உற்சாகத்தை கொடுக்குது. ப்ளீஸ் மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. நான் எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன்னா, நான் இருக்கிறது வேறு ஸ்டேட்டு, அங்கே தமிழ் கிடையாது. நீங்கள் யாராவது ஷேர் பண்ணுறது லைக் பண்ணுறது மூலமாக தான் எனக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும். அதனால தான் தினமுமே நான் சொல்கிறது, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு. ப்ளீஸ் நண்பர்களே. ஏடி நீ கத்திட்டே இரு, எனக்கு நேரம் இல்லை. நான் வேலைக்கு கிளம்பிட்டேன். நான் சோத்தை எடுத்து வச்சுக்கிட்டேன் கூடையில. சரி, மதியானத்துக்கு முட்டை குழம்பு வச்சிருக்கேன். வேணும்னா ஒரு அப்பளத்தை சுட்டுக்க. நானும் வேலைக்கு தான் வரேன். லூசாடி நீ லூசான்னு கேட்க. இது சம்பந்தி மன்ன கை. அப்பெல்லாம் அடுத்தவங்க எதிர்பார்த்து வாழ்ந்த எனக்கு வாழ்க்கையே பிடிக்காம போயிடும். நானும் வேலைக்கு வரேன். லூசாடி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் பாத்துக்கிறத. இங்க பாரு, தினேஷ் ஒண்ணு என்ன குடும்பப்படுத்தல, வேலைக்கு போக சொல்லல. ஆனா நான் வேலைக்கு போனாதான் நான் மனசியா இருப்பேன். நான் நானா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும்னா நான் வேலைக்கு போகணும். நான் செவத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு மண்ணுக்குள்ள போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. கஷ்டமோ நஷ்டமோ அது வேலையில பாத்துக்கிட்டேன். ஏடி இப்பதானே நீ குழந்தை வந்திருக்கு, ஒரு வருஷம் ஆவட்டுமே. பேர்கால வழியே தாங்கியாச்சு, இனி இந்த வேலைக்கு போற வழி தாங்க முடியாது பாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நானும் வரேன். எனக்கு சேர்த்து சோத்தை எடுத்து வச்சிரு. சரி டி, ஈரப்ப எடுத்துட்டு வரேன். அவ மீனாவே எங்க? அம்மே இருக்கீங்க, கோவம் வரவனா? புளிச்சோறு கட்டி காட்டா. ஏற்கனவே உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் இல்ல, இதுல புளிச்சோரை ஒயாம தின்னு ரத்தம் சுண்டி போச்சுன்னா அதான் முட்டை குழம்பு வச்சுட்டேன்னு கோத்துல வாரா. ஏண்டி ரொம்ப வாட்ட சட்டமா இருக்க நினைப்போ உனக்கு? உனக்கு என் அழகு மேல போறாம எடி என்ன கோபப்படுத்தாம. உங்க சண்டி இங்கே ஆரம்பிச்சிட்டீங்களா? எடி வேலைக்கு நேராயிட்டு வாங்க. எக்க போமா, நேராயிட்டு. எக்கா நம்ம மில்லு பக்கத்துல 2 வேன் விட்டுருக்காமா, வேன்ல போயிருவோமா? வேனுக்கு எவ்வளவு டிக்கெட்டு? எக்கா மாசம் மொத்தமா பாஸ் எடுத்தா 150 ரூபா தானா? ஆனா தினமும் போனா 3 ரூபாயா? அப்படியா? சரி, அப்புறம் 4 பாஸ் எடுத்துரு. எடி எனக்கு வேண்டாம். ஏன்க்கா? அப்படி இல்ல, முன்னால மதன் சண்டை போட்டாலும் சம்பளத்துல கொஞ்சம் தருவாரு. இப்போ அவருக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆயிப்போச்சுதே. பிள்ளை வேற படிச்சுக்கிட்டு இருக்கான், அவனுக்கு படிப்புக்கு பார்க்கணும் வைக்கணும். 2 கிலோமீட்டர் தானே, நான் நடந்து போய்கிடுதேன். 150 ரூபா 200 ரூபா இருந்ததுன்னா அவன் பஸ்ல போயிட்டு வந்துருவான். இது என்னல இருந்து இது நீ நானே பிரிச்சு பேசுறது? என்னக்கா நீங்க போலனா நாங்களும் போவல. இந்த தமிழ்லாம் நடந்துக்கிட மாட்டா. நீங்கெல்லாம் வேன்ல வாங்க, நான் ஒரு 8 தடங்காரு. நான் இருக்க வளத்துக்கு 4 8 எடுத்து வச்சோம்னா உங்களுக்கு முன்னாடி அங்க போய் நிக்க போறேன். ஒண்ணு வேண்டாம், எல்லாமே நடந்து போவோம். எட்டி 50 ரூபா கூட்டி கேப்ப மாட்டி வேலையில எவ்வளவு பஞ்சு அள்ளி போடுதான். ஒரு 50 ரூபா கூட்டி தரலாம்ல? சரி, இன்னைக்கு என்ன கேட்டு பாப்போம். தமிழே, என்னடி? நாம எப்போ மறுபடி நம்மளுக்கு இன்னொரு மில்லு வைப்போம். அதெல்லாம் இது நடக்கிற காரியமாக்கா? வீட்டு செலவுக்கு இங்க சிங்கி அடிக்கும், இதுல மில்லு வேறையா? பொண்ணு தர விக்கி தர போய் தான் வீட்டுல கொஞ்சமாவது ஓடுது. ஆனா எப்பவும் நம்ப முடியாது, ஏன்னா எல்லா அவளும் மாறிக்கிட்டு இருக்கா. நம்மள மாதிரிலாம் எவ்வளவு இப்ப இல்ல. ஆனந்தி நல்ல பிள்ளைதான், நான் இல்லைங்கள. ஆனா அவளும் பாவம், அவ குடும்பத்தையும் பாக்கணும். விக்கி ஊர்லமட்ட கடத்தலாம் வாங்கி கொண்டு போட்டிருக்கான். பொண்ணு தர சொல்லவே வேண்டாம், கடன் வாங்குறதுக்கு அஞ்சவே மாட்டேங்க. அழகானிவே நீ நம்புறது வேஸ்ட். அவ நீ நானு பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டா. கையில குடுக்க ரெடிதான், ஆனா கிஷோர் கிட்ட வாங்குறதுக்கு நம்ம வாங்காமலே இருக்கலாம். ஏதோ பிள்ளைல படிக்க வச்சிட்டு இருக்கான், அது வரைக்கும் புண்ணியம் நினைச்சுக்கிட வேண்டியதான். ஆமாட்டே, கம்பெனி வைக்க ஆசைதான். நீ சொன்னோன்னே எனக்கு ஆசையா தான் இருக்கு. எவ்வளவு கெத்த இருந்தோம்ல. எனக்கெல்லாம் நினைச்ச அழுகழுகியா வருது. எவ்வளவு கெத்தா இருந்தோம்ல கம்பெனி வச்சு. ஆமாட்டே, ஆனா கூட தெரியாது. ஆனா வெளிநாடு வரைக்கும் போயிட்டு வந்தோம், கார்ல சுத்தணும். நம்ம போகாத ஊர் இல்ல, போகாத இடமும் இல்ல. நல்லா இருந்துச்சுல்ல, கெத்த வாழ்ந்தோம்லடி. ஏன் தமிழே, நம்ம மறுபடியும் அதே மாதிரி வர முடியாதோ? அதெல்லாம் நடக்கிற காரியமா? ஆனா என் புருஷ மனசு வச்சா நடக்கும். ஆனா அது நல்லதில்ல, அசிங்கம். ஏட்டி இப்ப இருந்து உழைக்க ஆரம்பிச்சா நம்ம சாவதுக்குள்ள கம்பெனி வச்சிடலாமா? சிறுக சிறுக சேர்த்து வச்சா ஒரு சின்ன கம்பெனியான ஆரம்பிக்கலாம். உங்ககிட்ட இருக்க நகை, என்கிட்ட இருக்க நகை, இவகிட்ட இருக்க நகை மிஞ்சி போனா ஒரு அப்படி 40 பொண்ணு சேரும். இருந்துச்சுன்னு வச்சுக்கைய, சின்னதா வேணா ஆரம்பிக்கலாம். ஏன்னா நம்ம கிட்ட தொழில் இருக்கு, அதை விட உழைப்பு இருக்கு, அதை விட தன்னம்பிக்கை இருக்கு. நம்ம கொஞ்சம் பணத்தை சேர்த்து வைக்க ஆரம்பிக்கலாமா? நம்ம சாவறதுக்குள்ள பழையபடி நம்ம கம்பெனி வச்சுட்டு தான் சாகணும். முடியுது, நம்மளால முடியும். இங்க பாரு, என் மோளுக்குலாம் ஒரு நகை கொடுக்க கூடாது பாத்துக்க. பெத்த தாய்க்கு துரோகம் பண்ணிட்டு எனக்கு துரோகம் பண்ண அப்பா கூட போய் சேர்ந்து கிடக்கால.
என் முன்னாடியே இன்னொருத்திக்கு தாலி கட்ட போறாரு, அவருக்கு உடஞ்ச போயிருக்காள. அப்படி நம்ம இவளுக்கு என்னட்டி பாவம் பண்ணிட்டோம்? அவ இஷ்டத்துக்கு வாழ விடலல, அதுதான் உங்க எல்லாத்துக்கும் சொல்றதா. புள்ளைகளெல்லாம் ஒரு அளவுக்கு நம்புங்க. நம்பவே நம்பாதீங்க. அதை நம்புறது நம்ம தப்பு தான், அவங்க தப்பு இல்ல. அவங்க வாழ்க்கை வாழ தான் வந்திருக்காங்க, நம்ம வாழ்க்கைக்கு இல்ல. புரியுதா? நம்ம ஆசைப்பட்டு பெத்துக்கிட்டோம் இல்ல, நமக்கு தெய்வம் கொடுத்துச்சு. அவ இந்த பூமிக்கு வரணும்னு இருக்கு, அவ்வளவுதான் வந்துட்டா. நம்ம மூலம் வந்திருக்கா, அவ்வளவுதான். அவளுக்கு 18 வயசு தாண்டிட்டு இனி அவளை பத்தி நீ நினைக்காத. நாம கண்டிப்பா கம்பெனி வைக்கணும்டே. நான் மதன் முன்னாடி கெத்த நிக்கணும். நான் வேலைக்கு போறேன்னு என்ன பரியாசம் பண்ணாரு. பார், நான் கம்பெனி வைக்கணும்டே. வைக்கணும் சமவள்ளி, கண்டிப்பா வைக்கணும். கிட்டா முயற்சியா நாம கம்பெனி வைக்கணும். ஏக்கா, நம்ம பேர்ல ஏதாவது தோட்டம் தருவதுனா வித்து கம்பெனி ஆரம்பிச்சிருவோமா? வேண்டாம், உன்னை இவ்வளவு சுதந்திரமா விட்டுருக்காரே குமாரே, அவர் என்ன பண்ணுவாரு? அதுவும் சரிதான். இல்லடே, உழைப்போம், ராப்பகலா உழைப்போம். நம்ம உடம்புல ரத்தம் சுன்ற வரைக்கும் உழைப்போம். கம்பெனி வைக்கணும்டே. தோத்து மட்டும் போயிடக்கூடாது. கண்டிப்பா ஒரு சின்ன கம்பெனி அது வச்சு நடத்திட்டு கம்பீரமா காலரை தூக்கி விட்டுட்டு தான் சாகணும். ஒரு பொம்பளை தோத்து போனதா சரித்திரமே இருக்கக்கூடாது. நாளைக்கு நம்ம வழித்தடத்தை பார்த்து வர பொண்ணுங்களும் ஜெயிக்கணுங்கிற ஒரு வைராக்கியத்தை கொடுக்கணும். சாகதுக்கு முன்னாடி வரைக்கும் சாதனை பண்ணலான்னு ஒரு தன்னம்பிக்கை கொடுத்துட்டு தான் போகணும். ஜெயிக்கணும்டே, ஜெயிக்கணும், கட்டாயமா ஜெயிக்கணும். உழைக்கணும், உழைக்கணும், விடாமுயற்சியா உழைக்கணும். உழைக்கணும், உழைப்பு ஒண்ணுதான் நமக்கு உயர்வு. உழைப்பு அதுதான் நமக்கு கொடுக்கிற தன்னம்பிக்கை. நாம உழைக்கிற உழைப்பு தான் நமக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கும். உழைக்கணும்டே, நீ சொன்ன மாதிரி இனி ஒரு நேரம் கூட சும்மாதான் இருக்க கூடாது. தேவையில்லாம பொழுதுபோக்குகளவே ஈடுபடக்கூடாது. கரெக்ட். உழைக்கிறோம், சாகதுக்குள்ள நாம இழந்த கம்பெனியை மீட்டெடுக்கிறோம். சரிக்கா, வாங்க கம்பெனிக்கு நேரம் ஆயிட்டு. இந்த புள்ளி இன்னும் கம்பெனிக்கு போகலையா? ஏமா, கம்பெனிக்கு நேரம் ஆயிட்டல, கிளம்பலையா? அத்தை, நாங்க கிளம்பிட்டோம். சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. அத்தை, என்ன மீனா குட்டி, நீங்க ஏன் இப்போ மத்த எந்த வேலையும் பாக்குறது இல்ல? சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க. சிறு துளியில இருந்தே சேர்த்த ஒண்ணே பெருந்துளியா ஆகிறதுக்கு முன்னாடி கையை விட்டு போச்சுன்னா அந்த வலி கொஞ்ச நாளைக்கு அதிகமா இருக்கும். ஜெயிச்சிருவேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா என் உழைப்பு கொஞ்சம் இல்ல, அவ்வளவு உழைப்பு போட்டிருக்கேன். ஜஸ்ட் மனுஷங்கிட்ட தோத்துட்டேன். நான் சோர்ந்துலாம் போக மாட்டேமா, நான் சோர்ந்துலாம் போகவே மாட்டேன். என்ன இழந்துட்டேன், அதை திரும்ப அடையதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஓடாண்டி இருக்கு. அதெல்லாம் நான் ஓடிடுவேன். இப்ப நான் ரத்தமா சுண்டி போச்சுதே, இன்னும் தடமாத்தமா தானே இருக்கேன். ஓடிவேன், ஆனா சாதுக்குள்ள ஜெயிச்சிருவேன். அது வாழ்க்கையில சறுக்குகள் வரதான் செய்யும், அதுவும் மனுஷனாலே வரும். சரி, பாத்துக்கலாம். ஓடிடுவேன், நீங்க பயப்படாதீங்க. சரிங்க அத்தை. அத்தை, மதியானத்துக்கு சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டேன். நாங்க எக்ஸ்ட்ரா 2 மணி நேரம் வேலை பார்க்கலான்னு இருக்கோம். ஏமா, வீட்டுலதான் உங்களுக்கு ஓய்வே இல்லையே, வீட்டை பக்கம் வர வேண்டியதானே? இல்லத்த, ஒரு சந்தோஷமான செய்தி. நாங்க புது முயற்சி எடுத்திருக்கோம். இன்னிலேருந்து கஷ்டப்பட்டு உழைச்சோன்னா நாங்க சாகிறதுக்குள்ள நாங்க இழந்த கம்பெனியை மீட்டுருவோம். ஒரு வாட்டி நாங்க ஜெயிச்ச திரும்ப அந்த இடத்துக்கு போயிட்டு வரணும். தோத்து போய் செத்து போயிடக்கூடாது. நாங்க ஜெயிக்காம இருந்தா கூட பரவாயில்ல, ஜெயிச்சுட்டு தானே தோத்து போயிருக்கோம். திரும்ப அதே நிலைமைக்கு வந்துட்டு தான் செத்து போகணும். இந்த எண்ணம் உங்களை எந்த இடத்துக்கு கொண்டு போகும். கண்டிப்பா நீங்க கம்பெனி வைப்பீங்கம்மா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இன்னும் எத்தனை உயிர் எடுக்கடி வந்திருக்க? இனி யார் உயிர் எடுக்க வந்திருக்க? ஏம்மா, எங்க கிட்ட இனி மிச்சம் மீதி எதுவும் இல்லம்மா. மொத்தம் உறிஞ்சி எடுத்துட்டியே. கடைசில எங்க செம்பலிய கண்டா புருஷனே பிரிச்சு எடுத்துட்ட. இதுக்கு மேல எங்க கிட்ட எதுவும் இல்லம்மா. தானா உசு இருக்கு, தானா எடுத்துட்டு போ. அத வச்சு காசு சம்பத்தி பண்ணவா தானே. இங்க பாரு, எங்க உசுறு தானே வேணும், தாரம். கொஞ்ச நாள் பொறுத்துக்க. உங்ககிட்ட தோத்துட்டு மண்ணில் போய் சேரதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. ஒரே ஒரு நாளாவது ஜெயிச்சுட்டு வரோம். நீ கேட்காமலே எங்க உசுரை உங்ககிட்ட தாரோம். தாயே, எங்க உசுரை தந்துருதோம் தாயே, கொஞ்சம் வாழ விடு. எங்ககிட்ட இருந்து ஒட்டுமொத்தமா புடிங்கிட்ட. ஒரே ஒரு நாள் வாழ்ந்துட்டு போறமே. சீ, உனக்கெல்லாம் நல்ல சாவே வராதுடி. நாடு முட்டி பொழைக்க மாட்டேன்னு பார்த்தா மீனா, இந்த இருக்கு பாரு இந்த மனசு, தீங்கு செஞ்சவங்களை விட சவிக்க கூடாதுன்னு சொல்லலாம். இது சாபம் விடுறது ஒரு கெட்ட பழக்க வழக்கம். கெட்ட பழக்க வழக்கங்கனாலே அது நம்மளை அழிக்கிறது தான். அதனால சாபம் நம்ம வயிறஞ்சு விட்டாலும் சரி, பேச்சில் விட்டாலும் சரி,
அது கெட்ட பழக்கம், நம்மள அழிச்சிரும். அதான் பாவி உனக்கு கூட சாப்பிட கூடாதுன்னு எங்க மாமியார் எங்களை தடுக்காவ. நல்லா இரு, நல்லா இருமா, நல்லா இரு. இவகிட்ட என்னட்டி பேச்சு? வாங்க அத்தை, நாங்க போயிட்டு வரோம் அத்தை. என்ன வேணும்? என்ன? உங்க யாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். மன்னிப்பு கேட்டு நீங்க மன்னிக்கிற அளவுக்கு நான் சின்ன பாவம்லாம் செய்யவே இல்லை. அந்த தெய்வமே என்னை மன்னிக்காது. நீங்க மனுஷங்க, நீங்க மன்னிக்கவும் கூடாது. தெய்வமே என்னை மன்னிக்காது. தெய்வத்தாலே மன்னிக்க முடியாத பாவத்தை பண்ணினவனா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வரல. செஞ்ச பாவத்தை திரும்ப ஒப்படைக்க வந்திருக்கேன். என்னத்தை கொடுத்துட்டு போயிருக்கா? இது நம்ம அந்த புதுசா கட்டின ஹாஸ்பிட்டலு, அதோட பத்திரம். என்னத்த சொல்றீங்க? அது திரும்ப தேன்மொழி பேர்லயே மாத்தி கொடுத்துருக்கா. அப்புறம் அநாத ஆசிரமம் 2 நமக்கிட்ட இருந்து எடுத்தால அத மீனா பேர்லயும் தமிழ் பேர்லயும் திரும்ப கொடுத்துருக்கா. இவன் இப்பெல்லாம் பண்ண மாட்டாளே. ஒருவேளை புழுவை போட்டு பெரிய மீனை பிடிக்க பார்க்காளோ? ஆமா, இது நம்ம கிட்ட என்ன இருக்குது அத சட்டமா உரிச்சு எடுத்துட்டாளே. திருப்பி கொடுத்துட்டு போயிருக்கா, என்னமோ தெரியல. திருப்பி மட்டும் இல்ல, அதை யார் பேருக்கு போடணும் அதை கரெக்டா கொடுத்துருக்காள. எல்லாம் சரிதான், ஆனா இப்ப தேன்மொழி ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாத. ஏன் தே? அதான் அன்னைக்கு ஒரு கொரியர் வந்ததே. என்னைக்கு தே? அன்னைக்குதான் அவளுக்கு ஒரு கொரியர் வந்தது. அது அநேகமா ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணணும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தா. அதை அட்டன் பண்ணாதான் அடுத்த டூட்டிலே சேர முடியும். அவளுக்கு ஏதோ டேட் கொடுத்துருந்தாங்க 3 நாளைக்குள்ள வரணும்னு. அன்னைக்கு போயிருந்தாதான் அவ மறுபடியும் ஹாஸ்பிட்டல்ல தொடர முடியும். அவ இங்கதான் இருக்கா. அதான் நானும் கேட்கல. சரி, அவளுக்கு விருப்பம் இல்ல பொழுது வேலைக்கு போறதுக்கு நினைச்சுக்கிட்டேன். இப்ப இந்த ஹாஸ்பிட்டல திறக்க முடியாத. இப்ப என்ன பண்ண? திறக்கணும்னா அவ தான் திறக்கணும். ஆனா அவ ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போக முடியாத. ஏன் இப்படி தேன்மொழி பண்ணா? ஒருவேளை நம்ம இன்னும் வேலைக்கு போண்டா நினைச்சிட்டாலோ? மாமியாரே, தேன்மொழி இப்படி ஒண்ணா நினைக்க மாட்டா. ஏத்தே, அவ இன்னும் 3 மாசத்துல போன்ல சொல்லிக்கிட்டு இருந்தா மாசமா இருக்கேன், 4 மாசம் ஆனா போகணும், போயிட்டு பிறகு 9ஆம் மாசத்துக்கு அப்புறம் லீவ் போடணும்னு சொன்னால. ஆனா அவ அன்னைக்கு போயிருக்கணும், வேற போகலையே. ஒருவேளை கொடுத்துட்டு போண்டான்னு சொல்லிருப்பானா? இந்த விஷயத்துல அவன் சொல்ல கேட்க மாட்டா. ஆவலி எப்பவும் தனி வழில. ஏன் தே, அந்த கொரியரை நீங்க தேன்மொழி கிட்ட தான கொடுத்தியா? ஆமா, நான் தேன்மொழி கிட்ட தான் கொடுத்தேன். நீ கூட இருந்தியா அவ வாங்கும்போது? ஆனா அவ அத பத்தி பேசவே இல்லையே. பேசாம இருக்க மாட்டாளே. சரி, அவ தேன்மொழியை பார்த்து கேளுங்க. வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு கேளுங்க. அவ ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்ணாதான் இதை ஓபன் பண்ண முடியும். இல்ல இந்த பத்திரம் நம்ம கையில வந்து எந்த பிரயோஜனமும் இல்லாம போயிடும். மறுபடியும் எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர்ந்துரும். இல்லத்த, இது தேன்மொழிக்கு போகணும். அவதான் கடன் உடனே வாங்கி கட்டுதா. அத்தை, இது எப்படியாவது அவ திறக்கணும். சரிம்மா, அவ தேன்மொழியை பார்த்து பேசுங்க. இங்க வா, என் தங்கச்சி இருக்கால. ப்ளீஸ் ஒரே ஒரு நிமிஷம் வாயே. சரி, ஒரு நிமிஷம் இருங்க வாரேன். நீ போய்கிட்டு நான் இப்ப வந்துருவேன். ஏன்க்கா? என் செருப்பு வந்துட்டு நீ முன்னாடி போய்கிட்டு நான் இப்ப வந்துருவேன். சரிக்கா, சீக்கிரம் வாக்கா, அது கால் வலிக்கு. நான் இப்ப வந்துருவேன், நீ போ. சரி. இங்க வா. வாரேன். என்ன? உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் வந்தேன். அப்படியா? நானும் நினைச்சேன் நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். அப்படியா? என்ன பார்த்தா உனக்கு பயமா இல்ல? பாவமா தான் இருந்தது. ஏமா? உங்களை மாடு முட்டிச்சுல, அதான் உன் ஆட்டோல இருந்து கொல்ல பார்த்தேன்னு உனக்கு தெரியும்ல. அதான் எங்களை தாத்தா சாமி காப்பாத்திட்டுல. ஆனா உங்களையா எந்த சாமியும் காப்பாத்தல. மனுஷங்களை தான் காப்பாத்துவாங்க, என்ன மாதிரி ஜென்மத்தெல்லாம் காப்பாத்த மாட்டாங்க. சாமி அவங்க படைச்ச பிள்ளைங்களை தான் காப்பாத்துவாங்க, என்ன
மாதிரி சபிக்கப்பட்டவளா இல்ல. என்னெல்லாம் காப்பாத்த மாட்டாங்கம்மா. அச்சச்சோ, நீங்க அழாதீங்க. உங்களை நான் பெரிய பிள்ளையானோன்னு காப்பாத்துறேன். அழுவாதீங்க, நான் பெரிய பிள்ளையானோன்னு உங்களை நான் காப்பாத்துவேன். நிஜமா நீ என்ன காப்பாத்துவியா? நிஜமா நான் காப்பாத்துவேன். ஏன்னா நான் பொண்ணு தரமாவல்ல. வாக்கு கொடுத்தா கொடுத்ததுதான். ஏன்னா நான் பொண்ணு தரமாவா. இங்க பாரு, நீ என்ன காப்பாத்துவங்கக்காகவே நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். நீ என்ன காப்பாத்தணும்ல, அதுக்காக நான் எவ்வளவு வயசானாலும் காத்துக்கிட்டு இருப்பேன். கொடு கொடு கிளவி ஆனாலும் நான் காத்துட்டு இருப்பேன். நீ என்ன வந்து காப்பாத்துவியா? நிஜமா பிராமிஸா. நீங்க எங்க இருந்தாலும் சரி, நீங்க பாட்டியா இருந்தாலும் நான் வந்து உங்களை காப்பாத்துவேன். நான் உனக்குன்னு ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன், வாங்கிக்கிடுவியா? என்ன? இதுதான். என்கிட்ட கொடி கொடியா இருக்கும்போது நான் உனக்கு எதுவுமே செய்யல. இப்ப என்கிட்ட இருக்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு மிச்சம் இருந்த காசுக்கு உனக்காக எடுத்து வச்ச காசுல தான் இதை வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா ஒரு வாட்டி உனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோணுச்சு, அதான் இதை எடுத்துட்டு வந்தேன். இதை வாங்கிக்கிடுவியா? இனி நான் நினைச்சாலும் உனக்கு எதுவும் தர முடியாது. என்கிட்ட இனி எதுவும் இல்லை, இது மட்டும் தான் மிச்சம். வாங்கிக்கிடுவியா? ஐயோ, எங்க வீட்ல குட்டி தம்பி குட்டி பாப்பாலாம் இருக்காங்களே, இது பத்தாதே. என்கிட்ட வேற சாப்பிட்டு இல்லையே. பரவாயில்ல, இத நான் வச்சுக்கிறதேன். உங்க மனசு கஷ்டப்படல. இதை நீ சாப்பிடுவியா? உங்களுக்காக நான் சாப்பிடுறேன். இப்ப நான் வீட்டுக்கு போறேன், நேராயிட்டு. இதை நான் பேக்குக்குள்ள வச்சுட்டு வீட்டுல போய் தெக்கு வீட்டுல உட்காந்து சாப்பிடுறேன். உங்களை நினைச்சுக்கிட்டே சாப்பிடுறேன். நீங்க கவலைப்படாம போங்க. நிஜமா? நிஜமா. நான் உன்கிட்ட ஒன்னே ஒண்ணு கேட்பேன், எனக்கு தருவியா? ஒரே ஒரு முத்தம் கேட்க போறீங்க அதானே? தேன்மொழி பெத்ததாச்சே, அது அவ குணம் அப்படியே இருக்கு. சரி, எனக்கு ஒரு முத்தம் கொடுக்கறியா? சரி. இந்த பாவி நான் உனக்கு முத்தம் கொடுக்க மாட்டேன். இந்த பாவியோட முத்தம் உனக்கு வேண்டாம். கடைசியா நான் சம்பத்தியம் பண்ணினது விலை மதிக்க முடியாத தூய்மையான உன் முத்தம் மட்டும்தான். எனக்கு இது போதும். அந்த தெய்வம் எனக்கு இதுக்காக அனுக்கிரகம் பண்ணிச்ச, அது போதும். உலகத்துல வலி நான் என்னன்னு நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். நான் இப்ப பூமியில வாழல, நரகத்துல வாழ்றேன். வாழும்போதே நரகத்துல வாழ்றேன். என் மனசு படுற பாடு சித்திரவதை. வாழவும் முடியாது, சாகவும் முடியாது. நரகம் நரகம் நரகம்னா என்னன்னு கேள்வி கூட நான் பட்டதில்லை. ஆனா இப்ப நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அம்மா போதும், யாரும் பாவம் செய்யாதீங்க ப்ளீஸ். இது ரொம்ப கொடுமை, இது ரொம்ப கொடுமையா இருக்கும். சரி, நான் போயிட்டு வரேன். அப்பா தேடுவாங்க, நான் போயிட்டு வரேன். சரிம்மா, போயிட்டு வா, போயிட்டு வா. நான் திரும்பி வருவேன். காத்துக்கிட்டு இருப்ப. என் முடி நரைச்சி நான் பாட்டியா இருந்தாலும் நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். என்ன தேடி வருவல்ல? கண்டிப்பா. வாக்கு கொடுத்துருக்கதே பொண்ணுக்கிற பொண்ணு. இது போதும், இது போதும். சாக்லேட்டு இங்கதான் இப்ப யாருமே இல்ல. இப்ப சாப்பிடலாம். நம்ம சாப்பிட்டதுன்னு அவளுக்கு சந்தோஷம். நம்ம சாப்பிடுவோம். சாக்லேட்டு எட்டா தண்டி சாக்லேட்டு. தங்கச்சி தம்பிக்கெல்லாம் கொடுக்கலான்னு பார்த்தா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவாங்க. நம்மளே சாப்பிடுவோம். முத
அத பிச்சுக்கிடும். பல்லாச்சுதான் பிக்க வேண்டியிருக்கு. தேன்மொழி ஐயோ அப்பா, ஐயோ அப்பா பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், ஓச்சு வச்சிருவான். தேன்மொழி தேன்மொழி அப்பா கையில என்னம்மா? ஒண்ணும் இல்லப்பா. இவ என்ன கண்டு எதையும் ஒளிச்சு வைக்க மாட்டாள, என்ன புதுசா ஒளிச்சு வைக்கிறா? என்னம்மா? ஒண்ணும் இல்ல. கைய காட்டு. என்னப்பா என்னப்பா? ஒண்ணும் இல்லப்பா. அந்த கைய காட்டு. ஏன்பா? என்கிட்ட ஏதோ முளைக்கிறா. இது என்ன புது பழக்கம்? இப்பெல்லாம் பண்ண மாட்டாள, ஒரு நாள் இப்படி பண்ண மாட்டாள. அந்த கையில என்னன்னு கேட்டேமா? எந்த கையிலப்பா? அப்படியா? வாயாலே சொல்ல வைக்கிறேன். என்னப்பா? ஒண்ணும் இல்லப்பா. ஆ சரி, ஆமாமா, ஒண்ணுமே இல்லை உன் கையில. சரிம்மா. தேன்மொழி இங்க நின்னு திங்க முடியாது, கிணத்து முட்டுக்கு பேர வேண்டியதான். என்னங்க எதுக்கு கூப்பிட்டு இருந்தீங்க? ஒண்ணு இல்ல. கத்தி கூப்பிட்டாங்க, இப்ப கோத்துல போய்கிட்டு இருக்காங்க. ஏன் என்ன ஆச்சுதே? எதுக்கு கிணத்து முட்டுக்கு போயிட்டு இருக்காங்க? இவங்க என்ன கூப்பிட்டாங்களே, இவ எங்க போனா? பாப்பா அங்கதான் நிக்கிற மாதிரி இருக்கே. இப்ப இது சாப்பிட்டா சரியா இருக்கும். இங்கன்னா யாருமே வர மாட்டாங்க. ஐயோ இத பிக்க முடியலையே, இது எப்படி பிக்க? பல்ல வச்சு கடிச்சு இப்போ பியவே மாட்டேங்குது. பிய மாட்டேங்குது, தாலி தான் உள்ள போகுது. பாப்பா என்னப்பா? என்னமா செய்யறாங்க? சும்மா நிக்கேன்ப்பா, சும்மா நிக்கேன்ப்பா. கையில ஏதாவது வச்சிருக்கியா என்ன? இல்லப்பா, ஒண்ணும் இல்லப்பா. கையில வச்சிருக்கா, ஆனா என்கிட்ட போய் சொல்றா. பாப்பா கையில ஏதாவது வச்சிருக்கியான்னு நான் கேட்டேன். இல்லப்பா, சும்மா நிக்கேன்ப்பா. அப்பா நான் தெக்கத்துக்கு போயிட்டு வரேன்ப்பா. சரி எப்ப நான் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு தான் வருவேன். சரி. இது என்ன புது பழக்கம் வைக்கட்ட? எதுக்குங்க கூப்பிட்டுட்டு இருக்கீங்க? பாப்பா புதுசா வித்தியாசமா நடந்துக்கிறதா? எப்படி சொல்றீங்க? அவ எதுவுமே என்கிட்ட மறைச்சதுல உனக்கு தெரியுமா தெரியாதா? நான் அப்படி இவ்வளவு வளர்க்கவே இல்ல. எல்லாத்தையும் அப்பா கிட்ட சொல்லணும்னு சொல்லி தான் நான் வளர்த்திருக்கேன். கையில என்னமோ வச்சிருக்கா, அது தப்பு பண்ணி எதுவும் வைக்கலன்னா அவன் ஏன் முன்னாடியே சாப்பிட வேண்டியதானே? அவ அப்படியே பண்ண மாட்டாளே. அப்படிதான் நானும் நினைச்சேன். ஆனா அவன் ஒழிச்சுக்கிறது எனக்கு தெரியாத மாதிரி அந்த கையில என்கிட்ட இந்த கையில மறைச்சு வைக்க, இந்த கையில என்கிட்ட இந்த கையில மறைச்சு வச்சுக்கிட்டு ஒண்ணு இல்லைங்க. என்னையே ஏமாத்துறாடி, நான் தாங்கிக்க முடியல. ஜோ சின்ன பிள்ளைங்க, மண்ணை குச்சி எல்லாம் திங்கலாம் என்னமா? இல்ல அதுனா கூட ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டுருவா. சத்தியமா சொல்றேன், அங்க ஒழிச்சு சாப்பிட போனா பாத்துட்டேன், திரும்ப இங்க வந்து நிக்கா. இங்க கையை வச்சுதான் நான் பார்த்தாலும் என்னன்னு எனக்கு தெரியல. கெட்டது திரும்பி ஓடா, தெக்க வீட்டுக்கு போறானா. சத்தியமா இப்பெல்லாம் பண்ண மாட்டாளே. சாக்லேட் மாதிரி ஏதோ வச்சிருக்காளா? அப்படிதான் தெரியுது, தெக்க வீட்டுக்கு போயிருக்கா. அவளை எனக்கு பெருட்டாச்சு வெளுத்து வாங்கல. இப்பெல்லாம் பண்ண மாட்டாளே. தெரியாதவங்க கிட்ட வாங்க மாட்டா, தெரிஞ்சவங்க கிட்ட வாங்கினா நம்ம கிட்ட மறைக்க மாட்டா. தெரியாதவங்க கிட்ட வாங்க மாட்டான்னா அப்ப தெரிஞ்சவங்க தான் இவளுக்கு இதை கொடுத்துருக்கணும். ஆனா மறைக்கிறானா அப்போ அவங்க நமக்கு வேண்டாதவங்களா இருக்கணும். நமக்கு வேண்டாதவங்க இவளுக்கு எப்படி வேண்டியவனங்களா நாங்க? இவ கையை நீட்டி வாங்கி ஒளிச்சு வச்சு சாப்பிட்றான்னா இவளுக்கு நல்ல பரிச்சயமானவங்க, அதனாலதான் வாங்கியிருக்கா. டேனியிலே விக்ரம் மத்த யாரும் கொடுத்திருந்தா வீட்டில் சொல்லியிருப்பா. அப்போ சொல்லக்கூடாத யாரோ நமக்கு தெரிஞ்சவங்களா இருந்திருக்காங்க. அவங்களுக்கும் நமக்கும் ஆகாததா இருந்திருக்கணும். அடிக்கிறதுல தப்பே இல்லை. இப்ப ஊத்திட்டீங்களா? இங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பாப்பா பாப்பா கையில என்னது? அந்த கையில என்னது?
அடி கொடுங்க. இன்னைக்கு மட்டும் தண்டிக்காம விட்டோம். பாப்பா கையில என்ன வச்சிருக்க கேட்காங்கல்ல சொல்லி. தமிழரசி, இங்க பாரு, நாங்க ஒண்ணும் சின்ன பிள்ளை இல்ல. கையில என்ன இருக்குன்னு தானே கேக்குறாங்க. உண்மை பேசு. சரி சரி அதுட்டாதீங்க. ஆமா அந்த கையில இருக்கிற பட்ட கொடு. ஒண்ணுமே இல்லையேப்பா. அண்ணே அதான் பேசிட்டு இருக்க எதுக்கு புள்ளி அடிக்க? அடிக்காம தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கா. நீங்க அடி கொடுங்க. அண்ணே புள்ளி அடிக்காத. நான் என்னன்னு கேட்க. பாப்பா என்ன பண்ணிட்டு இருக்க நீ? கையில இருக்கிறது என்ன கேட்கலாம் சொல்லு. போய் போய் பேசுறல நீ. என்கிட்ட நீ போய் பேசுறல நீ. ஐயோ ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. ரஸ்கல் போய் பேசிக்கிட்டு இருக்க. போய் வாயில வரதெல்லாம் போய் போய் போய். கையில என்னது? கையில என்ன வச்சிருக்க? பாப்பா கையில இருக்கிற கூட பாப்பா. நீ வாயத்துக்கு சும்மா இருக்க மாட்டேன். இப்ப தண்டிக்காம விட்டா அவன் எதிர்காலத்தை நாமளே நாசம் பண்ண மாதிரி ஆயிடும். நாசமா ஆகணுமா சொல்லுங்க. பொண்ணுதா அஞ்சாறு குடு. பாப்பா கைய புடு பாப்பா. ஏன் போய் பேசுற? ஒண்ணு இல்லப்பா, அங்க பாருங்கப்பா. கையில ஒண்ணு இல்லப்பா. அந்த கையில என்னது? ஒண்ணு இல்லம்மா, அங்க பாருங்க ஒண்ணு இல்லம்மா. ஏய் ரஸ்கல் பொய்யா பேசிக்கிட்டு இருக்க. பொய் இது வாயில கொடுக்க. நீ உண்மையை சொல்லல இன்னைக்கு நான் உன்னை விடவே மாட்டேன். முட்டி போடு முட்டி போடு. சும்மா இல்ல புள்ளை முடத்திரமா போட்டு அடிச்சுக்கிட்டேன். போதும் புள்ளை அடிச்சது போதும். மரியாதையா அவளை கீழே விட்டு தொலைச்சிருவேன். கீழே விடுறா. தேவை கீழே விடு. நீ அடிச்சு கொண்டு வா. சும்மா இரு. புள்ளைய கீழ வைக்க போறீங்களா இல்லையா? மொழியை கீழ வைங்க சொல்லிட்டேன். அவன் இன்னும் உன்னை ஒத்துக்காம மறைச்சுக்கிட்டு இருக்கா. தூக்கி உள்ள வச்சீங்க. கீழ வைங்க. அவளை கீழ வைங்கன்னு சொன்னேன். அப்பா அடிக்காதீங்கப்பா. அப்பா அடிக்காதீங்கப்பா. கிஷோர் புள்ளைய அங்க வையே. அம்மா நான் மடத்துல போட்டு அடிச்சிட்டு இருக்கான். பரம்ப கையாளதவன் தன் புள்ளைய பறிக்கிறான். புள்ளைய கீழ வைல. ஆமா அவன் பச்சை புள்ளமா. பச்சை புள்ள எவ்வளவு பெரிய பொய் சொல்லிட்டு இருக்க பார்த்தல. புள்ள தப்பு பண்ணும்போது தண்டிக்கல. அவனை தூக்கு கயிறுக்கு நாமே அனுப்பி வைக்கிறோம்னு அர்த்தம். கிசரே என் புள்ள எந்த தப்பு பண்ணக்கூடாது. அவங்க வையே. இதுதான் அவளுக்கு தப்பு பண்ண கடைசி நாளா இருக்கணும். அவங்க வையே. நீ வைக்கல அந்த பரம்ப நான் கையில் எடுக்க வேண்டியது இருக்கும். கீழ வை. 5ல விளையாடுது 50ல விளையாது. இன்னைக்கு வளைச்சு கொடுத்து நம்ம வளர்க்கல. நாளைக்கு அது பெரிய தப்பு பண்ணிட்டு வந்து தூக்கு மேடைக்கு போவோம். சரி அவகிட்ட அன்பா பேசி பார்க்கலாமே. ஏவே இத்தனை பேர் இருக்கும் இன்னும் அவன் உண்மையை ஒத்துக்கல. அவன் எவ்வளவு கல்லஞ்சமா உட்கார்ந்துகிட்டு இருக்கா. இவ்வளவு அடி வாங்கியிருக்கமே சரி உண்மை சொல்றான்னு சொல்லிட்டு இருக்கான்னு பாரு. ஏ தமிழரசி உண்மையை சொல்லு. கையில என்ன வச்சிருக்க? ஒண்ணில்லப்பா. அந்த பரம்ப கொண்டா. அம்மா வேண்டாமா. அம்மா வேண்டாமா. பாவமா விட்டுருங்கம்மா. பொண்ணுத்தர அவன் முட்டை கீழே வச்சு வெளி அடி கொடுங்க. நீ உண்மையை ஒத்துக்கிற வரைக்கும் உன்னை விட போறதில்ல. முட்டை கழிச்சு வெளுத்து வாங்குங்க. சொல்லு கையில என்ன வச்சிருக்க? உங்க அப்பன மாதிரி நான் முட்டை கழிச்சு வெளுக்க மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு நல்லா தெரியும். சொல்லு. அம்மா நீங்க தடல கொடுத்துறாதீங்க. நான் அவகிட்ட கேட்க. பாப்பா சொல்லு பாப்பா. பாப்பா சொல்லு பாப்பா. சொல்ல போறியா இல்லையா? சாக்லேட். என்னங்கப்பா. என்னங்கப்பா சாக்லேட்ப்பா. யார் கொடுத்தா? அது வந்து யார் கொடுத்தாலும் நீ வீட்ல வந்து சொல்லுவ. தெரியாதவங்க கொடுத்தா வாங்கிட்டு வீட்ல வந்து கொடுப்ப. இது வாங்கிட்டு வந்து நீ ஒளிச்சு வைக்கறானா யார் கொடுத்தா? அது வந்து நீங்க சொன்னா அடிப்பீங்கல்ல. அடிக்க மாட்டோம். சொல்லு. ஆதிரம்மா. சாமியா இருந்து கடுத்த சத்தம் கட்டாங்க மாதிரி என் பிள்ளை அடி வாங்கி கொடுத்துட்டா. ஆதிரா உன சும்மா விட மாட்டேன்டி. நான் சாகவும் மாட்டேங்குது. சரி ஆதிரம்மா தானே கொடுத்தா. அதே வீட்ல மறைச்ச. அது வந்து
தெரிஞ்சிருக்குல்ல அவங்க மோசமானவங்கன்னு தெரிஞ்சிருக்குல்ல உனக்கு. சரி அப்ப எதுக்கு நீ வாங்குன? அவங்க என்கிட்ட பாசமா இருந்தாங்கம்மா. சரி பாசமா இருந்திருக்காங்கல்ல, கொடுத்தத சந்தோஷமா வாங்கிட்டு வீட்டுல வந்து என்கிட்ட சொல்லணுமா சொல்லக்கூடாதா? உங்களுக்கு அவங்கள பிடிக்காது இல்லம்மா. இங்க பாரு, எங்களுக்கு வேண்டாதவங்க எல்லாம் உனக்கு வேண்டாதவங்களா ஆகணும்னு அவசியம் இல்லை. உனக்கு நல்லவங்க கெட்டவங்கன்னு வேறுபடுத்தி நான் சொல்லிதான் கொடுக்க முடியும். எனக்கு கெட்டவங்களா இருக்கவங்க உனக்கு நல்லவங்களா இருக்கலாம், ஆனா அதை நீ அம்மா கிட்ட வந்து சொல்லணும். உனக்கு இப்ப பாதுகாப்பு கொடுக்கறது நாங்க தானே, நீ எங்க கிட்ட வந்து சொல்லணுமா சொல்லக்கூடாதா? அம்மா இப்படி ஆதிரம்மா எனக்கு கொடுத்தாங்க, சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, வாங்கணுமா வாங்க கூடாதான்னு நீ எங்க கிட்ட கேட்கணுமா வேண்டாமா? சொல்லிருக்கணும். அப்ப நீ பண்ணது தப்பு தானே? அம்மா அவங்க அழுதுகிட்டே கொடுத்தாங்கம்மா, அதம்மா வாங்குனே. சரி பாப்பா, நான் உன்னை வாங்க கூடாதுன்னு சொல்லலையே, என்கிட்ட சொல்லிட்டு சாப்பிட்டுக்க வேண்டியதானே? நீங்க அடிப்பீங்கன்னு நினைச்சேம்மா. அப்போ மறைச்சு வச்சா போய் சொன்னா அப்பா அடிப்பான்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். இங்க பாரு, அவங்க கொடுக்கறது தப்பு இல்ல, நீ வாங்குனது தப்பு இல்ல. நீ மறைச்ச பாரு, அதுதான் தப்பு. திருட்டுத்தனமா சாப்பிடுன்னு நினைச்ச பாரு, அதுதான் தப்பு. உனக்கு விவரம் தெரியற வரைக்கும் உனக்கு என்ன நடந்தாலும் நீ எங்க கிட்ட சொல்லணும், புரியுதா? உன்கிட்ட யார் பேசினாலும் உன்கிட்ட எது கொடுத்தாலும் நீ அம்மா கிட்டயோ வீட்டுல இருக்கவங்க கிட்ட நீ சொல்லணும். உனக்கு விவரம் தெரியற வரைக்கும் நாங்க தான் உனக்கு பொறுப்பு, புரியுதா? இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ண கூடாது. சரிம்மா சரிம்மா. சாக்கிட்டு தூர போடுறட்டா? வேண்டாம், ஆசையா வாங்கி கொடுத்துருக்காங்கல்ல, சாப்பிடு. வா, அவ கொடுத்தத இவ சாப்பிடுமா? விஷத்தை வச்சுக்க போறா. நீ சாப்பிடு. படுக்கறங்க. சாப்பிடு. ஆனா இன்னைக்கு புள்ள நீ வெளியில முட்டு போட்டு தான் நிக்கணும். நீ சாப்பிடு. இது சாப்பிடலாமா? சாப்பிடலாம். பாசத்துல தானே கொடுத்துருக்கா, சாப்பிடு. இதுதான் தேன்மொழி. அவ குணமே தனிதான். புள்ளைய கண்டிக்கும் போதே தடுக்கார, புரியுதா? அது இப்படிதான் ஒண்ணு நான் கண்டிஷன் பண்ணி வளர்க்கும் போதெல்லாம் உங்க அப்பா உங்க தாத்தானா அவளுக்கெல்லாம் என்கிட்ட வாரிக்கிட்டு வந்தாங்க. என்கிட்ட மட்டும் விட்டு வளர்த்துருந்தா நீ இன்னைக்கு மனசுல இருந்திருப்ப. புரிஞ்சு போச்சு. அன்னைக்கு அம்மாவா இருந்தும் எதுக்கு இவர் தப்பு பண்ணுதாருன்னு இப்ப தெரியுது. இனி கதை சந்தோஷமா சாப்பிடு. இவ்வளவு சந்தோஷமா சாப்பிட வேண்டிய சாக்லேட்ட எதுக்கு இவ்வளவு அடி வாங்கியிருக்கணும்? இந்த பாரு, யார் கொடுத்தாலும் வீட்டை சொல்லிடணும்னு. அந்த ஆதிரா கொடுத்து இவ திங்கணுமா? இதுல ஏதாவது கலந்து கொடுத்திருந்தானா? என் புள்ளைய வீணா பொண்ணு அடிச்சுட்டா. அந்த சாக்லேட் சாப்பிடாதம்மா. வா, அப்ப உனக்கு வேற சாக்லேட் வாங்கி தரேன். வா. இல்ல கிஷோரப்பா, அவங்க கிட்ட வேற பணமே இல்லையா, கடைசியா இருந்த பணம் அதான் வாங்கி கொடுத்தாங்க. அவன் நடிப்புக்காரி, அவனை நம்பாத. அம்மா சாப்பிட சொல்லிட்டாங்க, நான் சாப்பிடுதேன். தேன்மொழி மாதிரி இருக்கான். நல்லா இருக்கு. சாப்பிட்டு சூப்பரா இருந்துச்சு. முட்டு போடணுமே, அங்க போய்லாம் முட்டு போடணும். கால் வலிக்கு. அக்கா, பா, நீ எதுக்கு முட்டு போட்டிருக்க? நான் போய் சொன்னேன்ல, அதுக்கு தான். போய் சொன்ன முட்டு போட வச்சிருவாங்களோ? அடிப்பாங்க. பொண்ணு திறப்பா இருக்காங்கல்ல, என்ன அடி அடிச்சாங்க தெரியுமா? இங்க பாரு, முதுகுலலாம் வீங்கி இருக்கு. வீங்குக்கு காட்டு, நீ வந்து பாரு. அப்ப போய் சொல்லக்கூடாதோ? போய் சொல்லிடாத, அவ்வளவுதான். நான் போய் சொன்னேன்ல, அதுக்கு தான். பாட்டி கூட அடிக்க வந்தாங்க தெரியுமா? நல்லா இனிமேல் போய் சொல்லிட மாட்டேன்ப்பா. ரொம்ப அடிச்சாங்களோ? ரொம்ப ரொம்ப அடிச்சாங்க. நான் செத்து போயிடுவேன்னு நினைச்சேன். அக்கா, நீ செத்து போயிடாதக்கா. நான் செத்து போயிடுவேன்னு நினைச்சேன். அப்புறம் யாரு கூட விளையாடுவேன்? யாரு கூட நான் ஸ்கூலுக்கு போவேன்? நீ செத்து போயிடாத. நான் ரொம்ப அடி வாங்கிட்டேன். நீ செத்து போயிடுவியோ? ரொம்ப
நீங்க கிளம்பிட்டீங்கன்னா நான் கேட்ட இழுத்து மூடிடுவேன். சரி, கிளம்பிட்டேன். ஏதாவது துணிமணி எதுவும் எடுக்கணும்னா எடுத்துக்கிடுங்க. பிறகு சீல் வச்சதுக்கு அப்புறம் எடுக்க முடியாது, பாத்துக்கிடுங்க. இல்ல, வேண்டாம். இந்த உடுத்திருக்க துணி போதும். அடுத்து நான் போடுற துணியை சம்பாத்தியத்தில் எடுத்ததா இருக்கணும். இல்ல, எதுக்கும் வேண்டாம். ஏமா விலை உயர்ந்த பொருட்கள் எதுவும் இருக்க போகுது, போய் பாருங்க. ஒரு வாட்டி நாங்க பூட்டிட்டோம்னா போய் திறக்க மாட்டோம். ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டதை எடுக்கணும்னா எடுத்துக்கிடுங்க. வீடு தோட்டம் தொழில் தான் எங்களுக்கு சொந்தம். உள்ள இருக்க பொருள் இல்ல, வேணா எடுத்துக்கிடுங்க. பிறகு வந்து கேட்டீங்கன்னா நான் தரமாட்டேன். ஃபாரின்லேருந்து என் பையன் வாரான், பிறகு அவன் புதுப்பிக்கிறதுக்காக என்னை தள்ளி தூர போட்டுருவான். அதான் சொல்றேன், உங்களுக்கு தேவைப்பட்டதை எடுத்துக்கோங்க. இல்ல, வேண்டாம். சரி, உங்க விருப்பம். சரி, நீங்க வெளியில போயிட்டீங்கன்னா நான் கேட்ட இழுத்து மூடிடுவேன். அண்ணாச்சி, சொல்லுங்கம்மா. என் டாமி உள்ள இருக்கா, அவனை மட்டும் கொடுத்துருந்தீங்களா? டாமியா? நான் அவனை மட்டும் எடுத்துக்கிறேன். டாமி, டாமி. நாய்க்குட்டியா? இதுதான் என் டாமி. இவனை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஆஹா, இதே 35 லட்சம் இருக்குமே. இது ஃபாரின் நாயாச்சுதே. ச்சே, நாயும் நினைச்சு சாதாரண விட்டுட்டேனே. ஏமா, அது இங்கேயே கிடக்கட்டுமே, நீ எங்க தூக்கிட்டு போற? இங்க பாருங்க, கண்டிப்பா வீட்டுல விலை உயர்ந்த பொருட்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்துக்கோங்க. என் டாமியை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க. இல்லம்மா, வீடு எங்களுக்கு ஆயிட்டு, அப்புறம் டாமி மட்டும் தூக்கிட்டு போறீங்களா, அதான் கேட்கேன். என் டாமி எனக்கு உசுரு. என் கூட ரொம்ப வருஷமா இருக்கும். ப்ளீஸ், முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. 25 லட்சத்துக்கு மேல இருக்குவேன். தப்பு பண்ணிட்டேனே. ப்ளீஸ், வீட்டுல விலையுயர்ந்த பொருட்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் எடுத்துக்கோங்க. இவனை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க. சரி சரி, சீக்கிரம் கிளம்புமா. வேற ஏதாவது எடுத்துட்டு போறதுக்குள்ள கிளம்பிரு. கிளம்பு கிளம்பு கிளம்பு. இல்ல நின்றுட்டு கூடாதேவா, இது இப்ப என் வீடு. கிளம்பு கிளம்பு. சரி. என் டாமி, என் டாமி. சரி, ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? என் புள்ளைய நான் அடிச்சுட்டேன்டி. எப்படி துடிச்சிருப்பா, வழியில புள்ள துடிச்சிருப்போம்ல. நான் அடிச்சதுல அவனுக்கு எதுவும் ஆகாதுல்ல? கோழி மிதிச்சு குஞ்சுக்கு எதுவும் ஆகாது. அப்படிதான் தாய் தக்க பண்ணும். ஒன்னும் செய்யாதுங்க. அவ தூங்கிட்டா, ஒன்னும் இல்ல. பயமா இருக்கு, பயமா இருக்கு. அடிச்சுட்டேன், என் புள்ளைய நான் அடிச்சுட்டேன், என் புள்ளைய நான் அடிச்சுட்டேன். சரி, காலையில அவளை எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டு வாங்க, எல்லாத்தையும் மறந்துடுவா. தங்க புள்ள எப்படி தூங்குது பாரு. என் தங்கம், என் தங்கம், என் தங்க புள்ள. அப்பா அடிச்சது வலிக்குமா? அப்பா அடிச்சது வலிக்குமா? அப்பா அடிச்சுட்டேனம்மா, வலிக்குதம்மா. என் புள்ளைய நான் அடிச்சுட்டேன், என் புள்ளைய நான் அடிச்சுட்டேன், என் புள்ளைய நான் அடிச்சுட்டேன். நான் மிருகம், நான் மிருகம். பச்சை புள்ளைய அடிச்சுட்டேனே, நான் அடிச்சுட்டேனே. எங்க மணி 3 மணி ஆகுது, இன்னும் தூங்காம அழுதுட்டு இருக்கீங்க. நெஞ்செல்லாம் வலிக்குது. என் புள்ளைய நான் அடிச்சுட்டேன், என் புள்ளைய நான் அடிச்சுட்டேன். என் புள்ள ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. இந்த மனுஷன் படுற பாடு, அவன் மேல எவ்வளவு பாசம் இருந்திருந்தா இப்படி ராத்திரி முழுக்க அழுதுட்டு இருப்பாங்க. நானும் என் பிள்ளையும் ரொம்ப அதிர்ஷ்டக்காரங்க, நானும் என் பிள்ளையும் அதிர்ஷ்டக்காரங்க. இப்படி ஒரு மனுஷனுக்கு கூட இருக்குது எங்க அதிர்ஷ்டம். அந்த தெய்வத்துக்கு தான் நான் நன்றி சொல்லணும். இப்படி ஒரு மனுஷனை எங்களுக்கு கொடுத்ததுக்கு அந்த தெய்வத்துக்கு தான் நன்றி சொல்லணும்.
தங்கப்புல முடிச்சு அப்பா கிட்ட கொஞ்சம் பேச. தங்கப்புல அப்பா கிட்ட முடிச்சு கொஞ்ச நேரம் பேசுமா. நீ பேசுறது அப்பாக்கு நிம்மதியா இருக்கும். தங்கம் என் புள்ளைய அடிச்சுட்டேன்னு, என் புள்ளைய நான் அடிச்சுட்டேன்னு. தங்கப்புல என் தங்கம் கண் முடிச்சு அப்பா கிட்ட கொஞ்ச நேரம் பேசுமா. இல்லைன்னா அப்பாக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அப்பா கிட்ட பேசுமா, அப்பா கிட்ட பேசுமா. அப்பா காலையில உனக்கு கார்டனுக்குலாம் கூட்டிட்டு போறேன். அப்பா நாளைக்கு ஐஸ்கிரீமு, பிள்ளைக்கு கேக்கு, நீ செருப்பு கட்டலாம். அப்போ உனக்கு எல்லாம் வாங்கி கொடுக்க. தங்கம் கண்ணு திறந்த அப்பாட்ட பேசுமா. அவளை காலையில எழுப்பதே கஷ்டப்பட்டு தான் எழுப்பணும். இப்படி 3 மணிக்கு எழுப்புனீங்கன்னா அவ எப்படி எந்திப்பா? இல்லடி, என் பிள்ளை எந்திரிச்சு என் அப்பான்னு கூப்பிட்டாதான் எனக்கு அடுத்து நிம்மதியா இருக்கும். அப்பா அப்படின்னு அவ கூப்பிடுவா பாரு, அப்பதானே நான் நிம்மதியா தூங்குவேன். என் புள்ள அடிச்சுட்டேனே, என் புள்ளைய அடிச்சுட்டேனே. நான் ஒரு மாடு, நான் ஒரு பைத்தியம், முரட்டு போய. இவ எந்திக்காம இந்த மனச தூங்காது. பாப்பா எந்தி பாரு, நான் எந்திமா. தங்க புள்ள ஆமா விடிஞ்சிட்டு பாத்துக்க. நம்ம இன்னைக்கு கடனுக்கு போமா? ஆமா ஆமா, அப்ப உன்னை கார்டனுக்கு கூட்டு போறாங்களா? நாளை கழிச்சு போய்க்க. ஆமா ஆமா, அப்ப அன்னைக்கு உன்னை நான் வெளியில கூட்டு போயிட்டு வரேன். இனி இந்த மனுஷன் நிம்மதியா இருக்கும். ஏங்க, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன். நீ தூக்கு தங்கப்புல வா, அப்பா கிட்ட வா. போ வேண்டாம், அப்பா அன்னைக்கு உன்னை வெளியில எல்லாம் கூட்டு போறேன். என் புள்ள செருப்புலாம் கட்டுச்சுல, செருப்பு வாங்கி தரேன். பிள்ளைக்கு ஜாக்கெட் வேணுமாமா? அப்பா ஜாக்கெட் வாங்கி தரேன். அப்பா அடிச்சது வலிச்சுதாம்மா. இங்க வா, இங்க வா, அப்பா கிட்ட வா. இனிமேல் அப்பா ஒன்னு அடிக்க மாட்டேன், சரியா? அப்பா கிட்ட உண்மையா இருக்கணும். அப்பா தானே உனக்கு எல்லாம். அப்பா அம்மா பாட்டி தாத்தா யாருக்கிட்டையும் போய் சொல்லக்கூடாது. இங்க பாரு, உன்னை யாருக்கிட்டையும் சேரக்கூடாதுன்னா நாங்க சொல்லவே மாட்டோம். உனக்கு பிடிச்சிருக்குன்னா சேரு, அவங்க நல்லவங்களா இருந்தா சேரு, ஒண்ணும் இல்ல, சரியா? உனக்கு தப்பா இருந்தா நீ அம்மா அப்பா கிட்ட சொல்லிரு. உனக்கு பிடிச்சிருக்குன்னா சேருமா, ஒண்ணும் இல்ல. அம்மா என்ன சொன்னாங்க? உனக்கு பிடிச்சிருக்குன்னா பழகுன்னு சொன்னாங்களா இல்லையா? எங்களுக்கு தானமா பிடிக்காது, நீ சின்ன பிள்ளை தானே. சரி, ஒண்ணு இல்ல, உனக்கு பிடிச்சிருக்குன்னா சரி. உனக்கு பிடிச்சிருக்குன்னா சரி, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். பாட்டி நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. சரி தங்கம், நீ அதை அப்பா கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே? அப்பா என்ன சொல்லிருப்பேன் சொல்லி பாப்போம். சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன், வாங்கக்கூடாதுன்னா வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். இவ்வளவு அடிச்சிருக்க வேண்டாம் ஒண்ணு. சரி சரி, இனி அப்பா கிட்ட நீ எதையும் மறைக்க வேண்டாம். அப்பா இனிமேல் உன்னை அடிக்க மாட்டேன். அப்பா உன்னை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேம்மா, சரியா? அப்பா நீ என்ன சொன்னாலும் நம்புவேன். நீ அப்பா கிட்ட எது வேணாலும் சொல்லலாம். அப்பா உனக்காக ஆளா வந்து நிப்பேன். அதனாலதான் அப்பாவை சாமி அனுப்பி வச்சிருக்குமா. உங்களுக்காக தான் சாமி அம்மா அப்பாவை அனுப்பி வச்சிருக்காங்கம்மா. நீங்க எதனாலும் எங்க கிட்ட தானே கேட்கணும். அப்பா கிட்டே அம்மா கிட்டே கேட்கணும், சரியா? அம்மா அப்பா தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் மத்தவங்க எல்லாம். அம்மாவும் அப்பாவும் தான் உனக்கு தீங்கு நினைக்க மாட்டோம். மத்த எல்லாரையும் அப்படி சொல்ல முடியாது. அம்மா அப்பாவை தான் நம்பணும், அதுக்கப்புறம் தான் மத்தவங்களை நம்பணும், சரியாம்மா? என் தங்கம், என் வயிறு, இனிமேல் அப்பா உன்னை அடிக்கவே மாட்டேன்.